மகேந்தர் வந்து என்னை இன்வைட் பண்ணும்போது நீங்கள் சொன்ன மாதிரி தான் நான் சொன்னேன். பட் அதையும் மீறி நான் வந்ததுக்கு முக்கிய காரணம் வந்து தலைவா படம் தான். கண்டிப்பாக எஸ்டாப்ளிஷ் ஆமாம் சம்வேர் அந்த படம் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட்னு சொல்லலாம். அதாவது வெற்றி தோல்விகள் சினிமாவில் சகஜம்தான். ஆனால் மக்கள் தான் தீர்மானிப்பேனே தவிர சூழ்நிலைகள் தீர்மானிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த படம் நல்லா போயிருக்கக்கூடிய படம் தான். அதாவது ஜெயிச்ச படத்துக்கு நீங்க கூப்பிட்டுருந்தா கூட நான் இவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். ஜெயிச்சிருக்க வேண்டிய படம் அங்கீகரிக்கப்பட்டு இந்த படத்துக்காக நீங்க ரொம்ப பெருமையா. இது எனக்கு மட்டும் இல்ல, தலைவா பட மொத்த டீமுக்குமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. தேங்க்யூ. ஓட் பண்ண அத்தனை தமிழ் நெஞ்சங்களுக்கும் நெஞ்சில் கொடியிருக்கும் தேங்க்யூ ஸோ மச் சார். இன்னும் ஒரே ஒரு கேள்வி. எங்களுடைய மனசுல உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு பெரிய இடம் உச்சத்துல கொடுத்திருக்கோம். எங்களுக்கு இளைய தளபதி விஜய்னா அவ்வளவு பிடிக்கும். பட் விஜய் அவர்களுக்கு இளைய தளபதியா இருக்க பிடிக்குமா இல்ல அடுத்த சூப்பர் ஸ்டாரா இருக்க பிடிக்குமா? நான் எப்பவுமே பழச மறக்க மாட்டேன். அண்ட் என்னைக்குமே எங்களுடைய மனசுல இளைய தளபதி விஜய்னா அதுக்கு ஒரு தனி மாசே இருக்கு. அந்த ஆன்சர் கொஞ்சம் எலாபரேட்டா பழச மறக்க மாட்டேன் அப்படின்னா அது என்ன? இவன் ஏன்டா அப்படி பண்ணலாம்? இவனுக்கு ஏன் கேள்வி? முதல் அவங்க தான் எனக்கு கொடுத்தது. அது அதை விட்டு போக இல்லை. அதாவது ஒரு சின்ன விஷயம், சும்மா எப்படி சொல்லணும்னா, எல்லாருக்குமே லைஃப்ல முன்னுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் என்ன, அந்த வாய்ப்புகள்ல இருக்கிற கஷ்டத்தை பார்க்குறவங்க தோத்துடுறாங்க, அந்த கஷ்டத்திலையும் இருக்கிற வாய்ப்பை பார்க்குறவங்க ஜெயிக்கிறாங்க. நல்ல ஒரு பாசிட்டிவ் திங்கிங் உள்ள எல்லாருமே வாழ்க்கையை பார்க்குறவங்க ஜெயிக்கக்கூடியவங்க தான். இதில் வந்து நான் மட்டும்தான் அப்படின்றதுக்கெல்லாம் இடமே இல்லை. இன்னைக்கு நான் ஜெயிக்கலாம், நாளைக்கு இன்னொருத்தவங்க, ஒரு 2-3 வாரம் கழிச்சு இன்னொருத்தவங்க ஜெயிப்பாங்க. அப்படிதான் சினிமான்னு இல்லை, எந்த துறையிலுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க கால் எடுத்து வைக்கும் போது கண்டிப்பாக கஷ்டப்பட்டு ஒரு முதல் இடத்தை பிடிக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. அவங்களோட எய்ம் அப்படி தான் இருக்கும். நானும் எனக்குன்னு சினிமாவில் ஒரு சின்னதாக ஒரு இடத்தை பிடிக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். டெஃபினட்டாக அடுத்த சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்குலாம் நான் ஆசைப்படவே இல்லை. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ரீசெண்டாக ஒரு குமுதம் சர்வே பார்த்தேன். கண்டிப்பாக ஒரு நடிகனுக்கு மக்கள் மனசில் இதை விட ஒரு பெரிய அங்கீகாரம் இருக்குமான்னு எனக்கு ரொம்ப குமுதம்ல நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் சந்தோஷமா இருந்துச்சு. அது நான் இல்லைன்னு மறக்க முடியாது. பட் அதே நேரத்தில் இது நிரந்தரமானது இல்லைன்னு கூட எனக்கு தெரியும்.
ஏன்னா என்னை விட திறமையான எத்தனையோ நடிகர்கள், என்னை விட அழகான எத்தனையோ நடிகர்கள் இதே கோலோட இருக்காங்க. கோல் போடுற சந்தர்ப்பம் வர்றப்போ அவங்க ஒவ்வொருத்தருமே சூப்பர் ஸ்டார்ஸ் தான். என்ன ஒண்ணு, கோல் போடும்போது அந்த பந்து மட்டும்தான் வலைக்குள்ள விழணுமே தவிர நாம போய் அந்த வலைக்குள்ள விழுந்துடக்கூடாது. கிரீடம் எவ்வளவு கனமா இருந்தாலும் அதை தாங்குற தலை கனமா இருக்கக்கூடாதுன்றதுல ஒண்ணு மட்டும்தான்.